அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு JIYATH கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜிடபிள் சால்னா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் சால்னா பரோட்டாவுக்கும் சப்பாத்திக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பேனை வச்சுக்கிட்டு அதில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து நல்லா வெடிக்கட்டும். சோம்பு நல்லா வெடிச்சிருச்சுங்க. 100 கிராம் வெங்காயத்தை வந்து உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயில் பாதி தேங்காவை வந்து நான் துருவி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி போடுறனால சால்னா வந்து நல்ல மணமாக இருக்குங்க. நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை அரைச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து நான் வந்து 2 உருளைக்கிழங்க பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. 1 கப் பச்சை பட்டாணியும் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து குழம்பு வைக்கிற சட்டியில் வந்து 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேங்க. அதோட 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் ஏற்கனவே வேக வச்சுட்டேங்க. அதனால் காய்கறிகளை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுறலாம். இது வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. காய் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். அதோட வேக வச்ச உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ஜாரில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சால்னா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
பாருங்கள் நல்லா கொதிச்சு நம்ம குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. பாருங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜிடபிள் சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பரோட்டாவோட இந்த சால்னா சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜிடபிள் சால்னாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். பரோட்டா மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி கூட இந்த சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார் ஜியாத் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.